20 நிமிஷம் ஃபுட்டேஜை நீங்கள் கட் பண்ணுங்க, சில இடங்களை மியூட் கொடுங்க அப்படின்னு. அதுக்கு எச் வினோத் வந்து ஒத்துக்கல. சமரச பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை திங்கட்கிழமையிலேருந்து தொடங்க போகிறதா ஒரு தகவல் இருக்கு. ஆனால் விஜய் மௌனமாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 100% சரி. இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 1100 ஸ்க்ரீன்ஸும் ஜனநாயகம் தான், வேர்ல்டு முழுக்க 4000 ஸ்க்ரீன்ஸும் வந்து ஜனநாயகம் தான். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு செய்யாறு பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மணி. ஜனநாயகன் என்ன கண்டிஷனில் சார் இருக்குது? படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? இல்லை, ஜனநாயகன் முன்னும் எதிர்பார்ப்பில் தான் பெரிய அளவில் இருக்குது. நமக்கு என்னென்னா கிடைச்ச தகவல், யாரையோ ஹைகோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீலுக்கு இன்னும் போகலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு போங்கன்னு நாங்கள் சொன்னப்போ இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சென்சார் தரப்பில் சொன்னது. உண்மையிலேயே அதில் என்ன பிரச்சனை அப்படின் பொழுது இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குதுன்னு மட்டும் எல்லாருக்குமே தெரியுது. அதை தாண்டி 9ஆம் தேதி பாருங்க, இன்னும் ஒரு மாதம் ஆகிட்டு இருக்கோம். இந்த படம் வந்திருந்ததுனா வந்து அப்படியேப்பட்ட கொண்டாட்டமாக ஒரு பொங்கல் ஜனநாயகன் பொங்கலாக மாறி இருக்கும். அதை தவிர பார்த்திங்கன்னா அப்படியே விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் ஒரு பக்கம் ஜனநாயகம் வர்றப்போ வரட்டம்பா, நாங்கள் வந்து அரசியல் களத்துக்குள்ளே அடுத்தடுத்த கடத்துக்கு நகர ஆரம்பிச்சிட்டோம்னு. அதே வேளையில் ஒரு 500 கோடி ரூபாய் முதலீட்டில் அந்த படம் இருக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு பெரிய இது இல்லைங்களா? 1000 தான் அவங்க பெரிய நிறுவனமாக இருந்தாலும் வந்து பெரிய பில்டராக இருந்தாலும் சினிமா அவங்களுக்கு சாதாரணமாக இருந்தாலும் வந்து 500 கோடிக்கு சாதாரண வச்சுக்கணும். நீங்கள் 500 கோடிக்கு வட்டி என்ன ஆச்சுன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். அதனால் அவங்க கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி. இறங்கி போகிறதுனா இப்போ சென்சார் தரப்பில் நாம் கேள்விப்பட்டது அந்த 20 நிமிஷம் ஃபுட்டேஜை நீங்கள் கட் பண்ணுங்கள், சில இடங்களை மியூட் கொடுங்க அப்படின்னு. அதுக்கு எச் வினோத் வந்து ஒத்துக்கலை. நீங்கள் 20 நிமிஷம் அப்படின்ட்டு வந்து ஏறக்குறை படத்தோடைய முக்கால்வாசி கண்டென்ட், அதாவது முக்கியமான கண்டென்ட் பூரா அதில் போயிடுது. அப்புறம் படம் என்ன சொல்ல போகுது, வெயிட் பண்ணோம், நம்ம போவோம், ஃபைட் பண்ணுவோம், அது மாதிரியான விஷயத்தில் அவர் சொன்னதாக ஒரு தகவல். இதை தாண்டி தியேட்டருக்காரங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடையெல்லாம் கூட ஒரு விஷயம் வந்து அது ஏறக்குறைய ஒரு புரளி தான். அது வந்து தியேட்டருக்காரங்களாம் எங்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போய் நாங்கள் கொடுத்த காசை திருப்பி கொடுங்கன்னு கேவிஎன் நிறுவனத்தை போய் இது பண்ணதெல்லாம் சொன்னாங்க. கிடையாது, நீங்கள் எப்போ வந்து போட்டாலும் அந்த படம் நாங்கள் ரெடியாக இருக்கிறாங்கன்னு. எப்போ வந்தாலும் அது ஜனநாயகன் பொங்கல் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 1 ஆரம்பித்து இந்த பிப்ரவரி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரியான ஒரு படம் உண்மையிலே வரல. இங்கே இவர் தலைவர் தம்பி தலைமையில், அப்புறம் வந்து இப்போ இந்த வித்துலவு, இந்த மாதிரி படங்கள் வந்திருந்தாலும் ஒரு அதிரி புதிரியான ஒரு படம் வந்தால் தான் அந்த கலெக்ஷன்த்தை பார்க்க முடியும். அது அப்படி ஒரு படத்துக்காக தான் ஜனநாயகனுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விஜயோடைய கடைசி படம் அப்படின்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் போய் சமரசம் பேசிடுவோம். இப்போ சண்டைக்காரங்காலில் விழுத்த விட சாட்சிக்காரங்காலில் விழுந்துலாம்ன்ற அளவுக்கு ஒரு சமரச பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை திங்கட்கிழமையிலேருந்து தொடங்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அப்படி தொடங்கிடுச்சுன்னா இந்த வாரமே, அதாவது 20 இல்லைன்னா வந்து இந்த பிப்ரவரி லாஸ்ட்டில் படம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்னொரு காரணம் என்னென்னா, ஏன் அவங்க இறங்கி வராங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு தேர்தல் தேதியெலாம் அறிவிச்சிட்டாங்கன்னு ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருந்தது. அது கிடையாது. மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா தேர்தல் ஆணையம் உள்ளே வந்துடும். வரும்பொழுது இந்த படத்திற்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா கட்சியும் எதிர்ப்பாங்க. 8 பேர் கட்சியெலாம் கூட வந்துடும். எங்கள் கட்சி தலைவர்லாம் வந்து இந்த படத்தில் திட்டிருக்காரு விஜய், அது சம்மந்தமாக பேசியிருக்காருன்னு சொல்லி இது ஒரு பிரச்சார படமாக மாற்றிடுவாங்க. தாவேகாவுக்கு பிரச்சார படமாக அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். 20 அல்லது அடுத்த வாரத்திற்கான படம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வந்து ஜனநாயகன். சார், ஜனநாயகன் பற்றி விஜய் எந்த வார்த்தையுமே பேசலைங்கிற விமர்சனம் இருக்குல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அப்படி பேசுனா வந்து அவர் படத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் குரல் கொடுக்குறாரு, முக்கியமான பிரச்சனைகள்லாம் பேச மாட்டேன்றாரு, அவருக்குன்னு பாருங்க அப்படின்னு. விஜய் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு நடிகராக நம்ம உள்ள இறங்கி அந்த படத்தில் நடித்து கொடுத்தாச்சு, ப்ரொடியூசர் பார்த்துக்கிறாங்க, அந்த படத்தில் டைரக்டர் பார்த்துக்கிறாரு, நம்ம வேலையை நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். நாம் போய் இதை பண்ணோம்னா கடுமையான, இதை விட இப்போ பேசலைன்ற ஒரு விமர்சனம் தாண்டி இன்னும் சுயநலம் பாருங்கள் இவருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பல படங்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிருக்கு. பல படங்கள்லாம் விஜய் நடிக்காத படங்கள், அதுக்கெல்லாம் குரல் கொடுத்தாரா? இப்போ தனக்குன்னே குரல் கொடுக்குறாரு. இவர் வந்து இந்த படத்தை வந்து தன்னுடைய எலெக்ஷனுக்காக பயன்படுத்திக்கிறாரு. இது மாதிரி சரமாரியாக இருக்கும். விஜய் எப்போவுமே வந்து ஒரு படம் நடிச்சுவார். விஜய் வந்து அடிப்படையில் ஒரு இயக்குனருக்கான ஒரு நடிகர், வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான நடிகர். நடிச்சோமா, முடிச்சு கொடுத்தோமா, ரைட், இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த தயாரிப்பு நிறுவனம் கேட்டு நீங்கள் ஏதாவது ஒரு குரல் கொடுங்க, நீங்கள் ஏதாவது வீடியோ போடுங்க, ஏன்னா அவங்க அதை விரும்பலையா வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன், நீங்கள் வேணாங்க, நீங்கள் நடிச்சு கொடுத்து நாங்கள் பார்த்துக்கிறேங்க
அப்படின்னு. ஏன்னா இதில் ஒரு விதத்தில் அவங்களுடைய தப்பும் இருக்குன்ற மாதிரியான வெளியே இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. என்னன்னா ரிவர்சிங் கமிட்டிக்கு போங்கன்னு சொன்னதை இவங்களுக்கு யாரோ தப்பாக கைட் பண்ணியிருக்காங்க. அனுபவம் இல்லாத யாரோ ப்ரொடக்ஷனில் இருந்த முக்கியஸ்தர் ஒருத்தர் டக்குன்னு சார் நம்ம கோர்ட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு, அந்த கோர்ட்டுக்கு போனதுனால தான் வந்தது பிரச்சனை அப்படின்னு. ஆனால் விஜய் மௌனமாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 100% சரி. ஓகே சார். இப்போ வந்து ஜனநாயகன் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகல, ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆகும் போது எவ்வளோ திரையரங்கத்தில் சார் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? உண்மையிலேயே உங்களுக்கு சொல்லணும்னா பொங்கலுக்கு வந்திருந்ததுன்னு வச்சுங்க, பராசக்தி கூட வந்தது, அது அடுத்து இது வந்தது, இன்னும் 2-3 படங்கள் வந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நான் தமிழ்நாட்டில் வரைக்கும் சொல்கிறேன். வேர்ல்டு முழுக்க ஒரு 4000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 1100 ஸ்க்ரீன்ஸில் ஒருவேளை ஜனநாயகன் பொங்கல் அன்னைக்கு வந்திருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 900 ஸ்க்ரீன்ஸில் அந்த படம் வரத்துக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிக்கு எந்த பெரிய படமும் கிடையாது. ஜனநாயகன் வரப்போதுன்னா சில படங்களே அதுக்காக தள்ளியிருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தேதியில் வருமா அந்த தேதியில் வருமா, இதில் நம்ம வந்து ஏடாவிடமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுற போகிறோம் அப்படின்னு. இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா 1100 ஸ்க்ரீன்ஸும் ஜனநாயகன் தான், வேர்ல்டு முழுக்க 4000 ஸ்க்ரீன்ஸும் வந்து ஜனநாயகன் தான். சார் இப்போ ஜனநாயகன் படம் வந்து இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆகிறதுனால கலெக்ஷன் எதுவும் பாதிக்கப்படுமா சார்? நிச்சயமாக பாதிக்கப்படாது. வந்து பொதுவாக சொல்லுவாங்க, வந்து ஒரு இதில் கூட சோஷியல் மீடியாவில் கூட போட்டிருந்தாங்க, ஒரு படம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அந்த படத்தின் மீதான பெப்பு போயிடும், ரசிகர்லாம் விரும்ப மாட்டாங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு ஏறக்குறைய ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டியே பண்ணி விட்டாங்க. வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனமே ஒரு 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா கூட போய் சேர்ந்துருக்காது. சரி, என்னையா இந்த படத்தில் அப்படி தான் என்ன தான் இருக்குது, வந்து இவ்வளோ தூரம் இது இவ்வளோ இழுத்துக்கிட்டு வந்து அந்த கோர்ட்டுக்கும் இந்த கோர்ட்டுக்கும் போய் வச்சு சென்சார் ஒரு பக்கம் வந்து வீம்பு பண்ணி இதில் உள்ளே இறங்கி இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா அப்படி என்ன தான் அந்த படத்துக்குள்ளே இருக்குன்னு ஆடியன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. இதுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுக்கும். இப்போ ஜனநாயகன் பராசக்தி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட தயாரிப்பில் தாய் கிழவிங்கிற ஒரு படம் வருது. அதுவும் ஏறக்குறைய ஜனநாயகன் இப்போ நீங்கள் சொல்கிற ரிலீஸ் டேட் டைமிங்கில் தான் வருது. மீண்டும் போது வரா சிவகார்த்திகேயன்? இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. தாய் கிழவின்ற படம் வந்து இப்போ ஜனநாயகன் பராசக்தின்னா நீங்கள் பராசக்தி சிவகார்த்திகேயன் ரைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதர்வா, ஜெயம் ரவி, இவங்க நடிச்ச சுதாகங்கிறாவோட படம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்தி எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு படம் வந்து அதுவும் ஒரு அரசியல் படம் பேசப்பட்டது. அதை தயாரித்தவர்கள் வந்து திமுக பின்னணியில் உள்ளவர்கள் அப்படின் போது இது ஒரு அரசியல் போட்டிக்காக வந்து விஜய் கூட இறக்குறாங்கன்ற மாதிரியான இந்த சர்ச்சைகள் இருக்க தான் அது கூட வந்து கிளாஷுக்கு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. நீங்கள் தாய் கழிவுலாம் பார்த்தீங்கன்னா அது போஸ்டர் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கான படம் மாதிரி இருக்குது. வந்து அது கமர்ஷியலாக ஹிட் ஆகாதா, அது கூட ஜனநாயகம் கூட போட்டி போடுமா மோதுமா அப்படின்லாம் வந்து சாத்தியமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கல்ல 1100 ஸ்க்ரீன்ஸு, அவங்களே வந்து இந்த தாய் கழிவின் படம் வருது இதை போடுங்கன்னா, ஏங்க நீங்கள் வச்சுங்க, நீங்கள் அடுத்த வாரமாக இல்லை 2 வாரம் 3 வாரமாக தள்ளி வாங்க, இப்போதே ஜனநாயகன் அதான் திருவிழா எங்களுக்கு, நீங்கள் அப்படி ஓரமாக இல்லைங்கன்னா அந்த அவங்களும் ஓகே தெரிஞ்சுப்பாங்க. அவங்க இந்த கூட்டத்துக்கிட்ட இந்த கலோபரத்துக்கிடையில் நம்ம வந்தோம்னா காணாமல் போயிடும் ஒரு நல்ல கண்டென்ட் கூட. அதுவே நல்ல கண்டென்ட் காணாமல் போன சம்பவங்கள்லாம் உண்டு. அதனால் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சார் இப்போ வந்து இந்த ஓடிடி நிறுவனம் ஏற்கனவே வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கும்போது சப்போஸ் ஜனநாயகன் நீங்கள் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த 28 நாள் பாலிசியில் வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை 10-15 நாளே ஓடிடிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அது நீங்கள் வந்து தியேட்டரில் ஓடி முடிச்சு அந்த 28 நாள் கழிச்சு பிறகு தான் வருவாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறது தான், இது ஒரு வாரத்தில் ஓடி முடிகிற படம் கிடையாது. இப்போ வந்ததுன்னா வந்து நீங்கள் ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, தியேட்டர் ஃபுல்லாகவே இருக்கும். வேறு படங்கள் இல்லைன்னு ஒன்று சும்மா படமே பார்க்காதவங்க கூட இப்படி டீ கடையில் புது இடங்களில் பேசுவாங்கல்ல, அந்த ஜனநாயகங்கள் என்ன டைலாக் இருக்குது தெரியுமா, ஒரு வேளை அப்படின்னு கனெக்ட் ஆகி போச்சுன்னு வச்சுக்க, சரி என்னதான் பேசி வச்சிருக்காரு விஜய்னு போய் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும்பொழுது அது ஓடிடியில் நீங்கள் தள்ளி தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இன்னொரு விஷயமும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது சார். இப்போ ஓடிடியில் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதில் உள்ள கிளிப்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், அது விஜயோட அரசியலுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், அதனால சீக்கிரமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க சார். இல்லை நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஓடிடிக்கு சென்சாரே கிடையாது. அவங்க டைரெக்டாக ஓடிடிக்கு கொடுத்துருக்கலாமே. இந்த சென்சார் எங்கே இருந்தாலும் விஜய் படத்தை பார்த்து தான் தீருவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் ஓடிடினா பெரிய அளவில் ரீச் இருக்கும், அவன் எப்போ வேணாலும் பார்த்துப்பான். நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிற கிளிப்பிங்ஸ் பூரா எடுத்து சோஷியல் மீடியாவில் அடிச்சு நொறுக்குவானுங்க. சென்சாரும் கிடையாது. நீங்கள் கேட்குற அந்த 20 நிமிஷம் கூட அப்படியே ஓடும், வந்து என்ன வசனமோ அது அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த கூலி படம்லாம் பார்த்தீங்கன்னா சென்சாரில் பிடிச்சி அதை அடின்னு அடிச்சுட்டாங்கன்னு என்னையா நம்ம தலைவர் வச்சு என்ன தான் உள்ளே பண்ணியிருக்காங்க, என்ன தான் டைலாக் இருக்குன்னு சொல்லி இலங்கைக்கு போய் படம் பார்த்துருக்காங்க. இலங்கையில் சென்சார் கிடையாது, இலங்கையில் அப்படியே ஓடும் அந்த படம். அங்கே போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போய் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு தான் பெரிய பலம், வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னொன்று அரசியல்வாதி விஜயோட படமாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது.
எதிர்க்கட்சியினர் இல்லை எதிர்க்கிற கட்சியினர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை அடித்து ஓட விடாமல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அது முன்னொரு காலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, எம்ஜிஆருக்கு வந்து அந்த மாதிரியான இது ஏற்படுது. உலகம் சுற்று வாலிபன் வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருந்தாங்க. மதுரையில் கூட ஒரு ஒரு திமுக பிரமுகர் அப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நான் வந்து சேலை கட்டின்னு ஊரில் சுற்ற ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் ரசிகர்கள் அதாவது வந்து மூட்டை மூட்டையாக சேலையை அமைச்சு வச்சாங்களாம். நீங்கள் இமிடியேட்டாக கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி வந்து அது மாதிரி கண்டிப்பாக ஜனநாயகனுக்கு ஒரு அரசியல் எடுத்தும் கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த காலத்தில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் இல்லாதனால டேரிங்கான எதிர்ப்பு இருந்தது. இப்போ டேரிங்காக எதிர்க்க முடியாது. வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது விட்டால் கூட எல்லாம் எடுத்து அதை பரவலாக வந்து சோஷியல் மீடியாவில் பரவட்டாங்க. கண்டிப்பாக எதிர்ப்பு வேறு விதமாக இருக்கும். அது